சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி உறுதி, அதிரடி காட்டும் விஜய் அவர்கள். 2026 தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி தொடர்பான ஆலோசனை தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில நாட்களும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும், கூட்டணி தொடர்பான விவகாரங்களாகட்டும், அனைத்து விதமான முடிவுகளிலும் மும்முரம் காட்டி வருகிறார்கள், தீவிரம் காட்டி வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணிக்கு வருமா? ஏற்கனவே எடப்பாடி தரப்பிலிருந்து விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிருக்கு. எடப்பாடி தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்புக்கான ஆலோசனை விஜய் கிட்ட போய் சேர்த்துருக்காங்க. ஃபோன் கால் மூலயமா கூட பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விஜய் அறிவிக்கவில்லை. ஆனால் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்கிறாருன்னே வச்சுப்போமே, ஆனால் விஜய் அவர்களால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியாது. ஏன்னா தாவேக்காவில் இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியும். அதிமுகவில் கூட்டணிக்கு போனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானாலும் விஜய்க்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது துணை முதலமைச்சர் பதவிகளும் நீங்கள் கேட்கின்ற சீட்டுகளும் தர சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துலேயே, அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கேட்கின்ற சீட்டும் முதலமைச்சர் பதவியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்துலேயே உத்தரவானது வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, சேராமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேராமல் போவதற்கான வாய்ப்புனா விஜய் அவர்கள் இந்த ஆண்டு முதலமைச்சராக நாங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு போக மாட்டார், தனித்து தான் போட்டிடுவார். ஆனால் இப்போவே பாசிசம் என்னும் கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கக்கூடிய ரெண்டு கட்சினா ஒன்று பாஜக, அப்புறமா திமுகவில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த சமயத்தில் கரூர் இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உதவிகளை விஜய்க்கு செஞ்சதன் காரணமாக விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால் கண்டிப்பாக டிஎம்கேவை இந்த 2026 வீழ்த்துவதற்கு கன்ஃபார்ம். சரிங்களா? அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.